ஹலோ, அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு மச்சான், நல்லா இருக்கீங்களா? இருக்கட்டும், சந்தோஷம். உங்க 4 பேருக்கு வணக்கம், உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் இவ்வூர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். அப்புறம் மைசெட்டுக்கார மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏமா நானும் தாளக்காரல கண்ணுக்கு தெரிய மாட்டோமா? அதான் உங்க 4 பேருக்கு 4 தானே சொன்னேன். மச்சான் சொன்னீங்க, வாத்தியார சொன்னீங்க. சரி, எங்களால தனியா கவனிக்க மாட்டீங்களா? எனக்கு தனியா சொல்லி பழக்கமே கிடையாது. தனியா நாளைக்கு போய் ரூம் போட்டு சொல்லுங்க. மருமக வேணும், ஒழுக்கமா பேசுங்க. தனியா போய் சொல்லணும்னு சொன்னேன். அப்படி சொல்றேன், தனியா போய் செய்யணும்னு சொன்னேன். சரி சரி, இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்க சிறந்த முறையில் ஒதுப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். இருந்தாலும் என்ன சூப்பருங்க, என்ன எடுபட்ட வேலை. உனக்கு நான் தங்கச்சி வேணும், மண்டையை உடைச்சே விடுவேன். என்ன வராலும் தங்கச்சின்னு எப்ப அவரும் தங்கச்சி வெளியே தெரியாம இருக்க தங்கச்சின்னு சொல்ல அந்த பிள்ளை அதை சொல்லுது. புரியாது. என்ன மச்சான் வாயில ஓட்டு வச்சிருக்கிட்ட என்ன? ஐய, ஒரு மருமக பேசணுமா அப்படி பேசுங்க. போட்டேன்னா முட்டை கரிச்சு போய் பாத்துக்க. கொல்ல போறேன் பாருங்களேன். இருந்தாலும் அப்புறம் எங்க அண்ணே வந்து நீ நல்ல விதமா சொல்லியிருப்பான்ல. அவர் என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி தெரியுமா? என்ன பெரிய டொங்காஸ் பண்ணி ஒரு காலத்துல இன்னைக்கு பேசாம உட்காந்துருக்காப்ல. டொங்காஸ்னா என்னதுங்க? அவர் தனியா கூட்டு போய் கேளுவே. காசை இழந்திருக்காருமா. அப்பா இத முடியல, நீங்க பெட்ட காசு டொம்முன்னு கீழ போடுறோம்ல. ஓ, அதான் டொங்காஸா? கீழ போடுறோம்ல. சரி, எதுல போடுறோம்? காசை வெட்டி இழந்திருக்காரு. எதுல போடுறோம்? கீழ உண்டியல்ல போடுறோம். உங்க உண்டியல்ல போடுறோம்ல. ஆமா. ஆமாவா? உண்டியல்ல போடுறோம்ல. நம்ம காசு தொங்கு நுழுகுற, அதுக்கு பேரு டொங்காசு. அதுக்கு பேரு டொங்காசா? ஆமா. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறீங்க. பயங்கரமான அந்த விஷயத்துல. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப வால்டிப்ல ஓட்ட விழுந்து உட்கார்ந்திருக்காப்ல. சரி, இருக்கட்டும். எங்க அண்ணி வந்திருப்பால, நல்ல விதமா சொல்லியிருப்பானே. ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? அவன் வந்து என் அண்ணன் வந்து திரைக்கு அங்கிட்டு தான் அண்ணன். ஆமா. இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டா அண்ணனை பார்க்க மாட்டேன், வெண்ணனை பார்க்க மாட்டேன். அவன் வெண்ணெய் எடுக்காம இன்னைக்கு போறதே கிடையாது. ஆமா. அதுக்கு முன்ன இந்த அண்ணன் யூடியூப்கார அண்ணன், அவன் வர்ற நேரம் மட்டும் யூடியூப் அமர்த்தி வச்சிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கு எனக்கு சண்டை வரும். நான் ஏதோ செந்தமிழ்ல பேசுவேன், அப்புறம் யூடியூப்ல போட்டு என்னடா அந்த பிள்ளை வந்துச்சு இப்படி இப்படி பேசுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஆமா ஆமா. இருந்தாலும் அவங்களுக்கு அண்ணன், நான் உனக்கு ராத்திரி 10 மணிக்கு மாறிக்கு வந்தா ஐயோ நீ என்ன காதலிக்கிறதாக சீக்கிரம் மைசெட்டை வித்துருவீங்களா எப்படின்னு. ஆனா உண்மைக்கு நல்லா மைக்கு சூப்பர். உங்க மைக்ல நல்லா இருக்கா? உங்க மைக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அதான் கேக்குறேங்க, நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என் மைக்கா? யோ, என் மைக் வந்து பாக்குறியா? மைக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா ஓ மைக்கே ஓயமா கண்ணு. நீ தான கேட்ட மைக் நல்லா இருக்கானே. நல்லா இருக்குல? நீ உனக்கு எப்படி சௌரியம் தேவைப்படுது வச்சுக்க. இந்த ஒரு மாசத்துல இன்னைக்கு தான் இந்த மாதிரி அருமையான ஒளிபரிக்கை பார்த்திருக்கேன். அப்ப இப்ப வணக்கம் சொல்லு. ராத்திரி 10 மணிக்கு சொல்லுவியா? ஹலோ. சரி மச்சான், நல்லா ஏத்து. ஹலோ 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 ஹலோ. சார் போச்சு, பேச குடிச்சுங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டீனடி. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டீனடி. உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை, ஆனாஞ்சி போனினடி ஒன்று காணாத பொண்ணு. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டீனடி.
கீழே உள்ள போய் வரணும். சிங்காரியே, 100 ரூபாய்க்கு சில்லறை கொடு. சிசிலியா மாம்பழமே, நீ கண்ணத்தை பறிக்க வேண்டும். நீ நிபந்தானில போச்சு, அந்த நிறப்புலகைய கண்ணி வைக்கோ இடத்திலே. காதல் கொண்டே நடி பாலையில எடுத்து அழகானது. ஒன்றை கொண்டு பச்சை தீரும் ஒளிரும். என்ன சொல்லி நான் பாட ஏதோ ஒரு நீ என்ன பிள்ளா ஒண்ணுதே தினமும் அசப்போடு. போடுறா போடுறா சீடை போடா. வா ஓடியாவே ஆமா. நீ மட்டும் நேரத்தீர காதல் கொண்டே நீ கேட்கிறது. இல்லடா டேய் பக்கா மேலமா பக்கா மேலும். ஏன்னா இந்த மாதிரி வாச்சாதான் நான் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா உடம்பு அசையாது கையை மட்டும் வேலை பார்க்க அட விடிய விடிய உனக்கு எப்போ பார்த்தாலும் அப்போ குத்திக்கிட்டே இருப்பாங்க. யா இல்லம்மா வாத்தி எனக்கு சுருக்குன்னு வாசிக்கிறாங்கன்னு சொன்னேன். நீ எப்போ வாயை திறக்கிறிய டப்பு டப்புன்னு காலையில அடிப்பாங்க. ஒரு முத்தம் தரேன் என் கையில கண்டிப்பா. இருந்தாலும் பாட்டை மாத்தி விட்டுருமா? என்னம்மா மைசெட்டுக்காரனுக்கு கம்பெனி தரேன், சரி. விருதங்காருக்கு கம்பெனி தரேன். என் சொந்த தங்கச்சி புருஷன். நான் இங்க சும்மா வந்திருக்கேனா? நீ சுசான்னு கையடிச்சுட்டு தெரியும் போய எடுவட்டு முண்டை அடிச்சுக்கிட்டு தெரியுங்கன்னு சொல்றேன். வாங்க வாங்க இருந்தாலும் வாங்க வாங்க எப்பா வாங்க வாங்க. நான் என்னைய பார்த்து ஆம்பளையா இருக்கியா? ஆஹா, அதான் சொல்லியிருக்காங்களே, பெண் என்றால் பேயும் கூட நடுங்குமா. தெய்வம் மைக் செட்டு தரணி மைக் செட்டா மாறப்போது கொஞ்ச நாள். மாத்திடுவீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துல மாத்திடுவீங்க, கவலைப்படாதீங்க. இருந்தாலும் எனக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றியெல்லாம். வணக்கம் 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 வணக்கம். என்ன வணக்கம் ஒரு வாரத்துக்கு போயிட்டு இருக்கு. மாத்தி விட்டுருமா? வச்சுக்க வச்சுக்க வாயிடுப்புல பச்சைக்கிளி சுத்தைய சுருக்குல சுத்திக்க சுத்திக்க வாசுக்குல என்ன தூக்கி போட்ட பிடிச்சு போயிரு. பதினெட்டு பட்டிக்கு ராணி நீ எங்காவது கூட்டிட்டு போனி கும்பலக்க
விட்டுருமா என்ன விட்டுருமா உள்ள விடுவோமா கொஞ்ச நேரத்துல என் பாவடைக்குள்ள விடுவேன் பாருங்க பாவடை இருந்தாலும். கூப்பிடா தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா